சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ராகு கேது பலன்களை பார்ப்போம். ஏற்கனவே சனி 7ல் வந்து கண்டக சனி நடந்து கொண்டு இருக்குது. சனி போய் நம்மளை முடக்கிறார். இப்போ பாருங்கள், ராகும் சனியும் 7ல் வந்து 11-25 வரையிலும் நமக்கு சங்கடம்தான். என்ன காரணம்னா, 7ல் ராகு இருக்கிறது, 7ல் சனி இருக்கிறது பத்தாதுன்னு ராகு வேறு 26 நாளுக்கு வர்றார். ராகும் சனியும் சேர்ந்து கேது 2ல் இருக்கிற பணத்தை நஷ்டப்படுத்தின கேதும், நமக்கு குடும்பத்தை கஷ்டப்படுத்தின கேதும் நமக்கு நம்ம மேலேயே வர்றார். ஆகக்கூடி நமக்கு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுது. இதை போக்குறதுக்கு 11-25 குரு நமக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகுதான் தைரியம், முயற்சி, வெற்றி, அடுத்தது புத்திர வகை சங்கடம் தீர்க்கும், பூர்வீகத்தை விற்க வைக்கும், சிலது வாங்கவும் செய்யும். அடுத்து 7ல் ராகு சனி தொழில், கூடா நட்பு இவைகளை எல்லாம் ஒரு வழி பண்ணிவிடும். ஆக 11-25 வரைக்கும் பொறுமையாக இருந்து குலதெய்வம் சென்று பாருங்கள். அடுத்தது 7ல் ராகு சனி நம்ம ராசியில் கேது வந்து தெய்வ அருள் கிடைத்திருக்கு, ஞானம் கொடுக்குது, நம்மை நல்வழிப்படுத்துவார். பொதுவாக கேது ஞானக்காரகன் இல்லைங்களா, அவர் போய் நம்ம ராசிக்கு வரப்போகிறார் 26-4. அப்போ தான் நமக்கு ஞானம் வருது, புத்தி கெட்டு போச்சு, இதெல்லாம் வரும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். செய்த தவறை அப்போ தான் நம்ம நினச்சி பார்ப்போம். ஆகையால் குலதெய்வ வழிபாடு அவசியம். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுங்கள், நல்லது தான் நடக்கும். ராகு கேது பயிற்சி நமக்கு பாடம் கற்பித்து ஞானத்தை கொடுப்பார். ஆகையால் நமக்கு இந்த வருஷம் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையை கையாளுங்கள், நமக்கு நன்மைகள் நடக்கும். வணக்கம்.